கோர்ட்டு முடிஞ்சோடனே எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனோன்னே அரசிட்ட எல்லாருமே இப்படி பண்ண, எதுக்கு இப்படி சொன்ன அப்படின்னு எல்லாருமே கேட்காங்க. ஆனால் பாண்டியன் மட்டுமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. சரவணன் எல்லாருமே நீ இப்படி நடந்துக்கிட நினச்சி கூட பார்க்கல, ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி அரசிட்ட கேட்குறாங்க. அரசி சொல்கிறா, அவன் பண்ண தப்புக்கு அவன் குடும்பத்தில் உள்ளவங்களாம் ஏன் கஷ்டப்படணும், இவன் அவன் பாட்டு ஜெயிலில் போய் இருந்துருவான், ஆனால் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அதனால தானே நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. பாண்டியன் சொல்கிறாரு, இதோட பேச்சை நுப்பாட்டுங்க, அவள் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வா, அவளுக்குள்ள முடிவு அவளை எடுத்துக்கிட்டா, இதோட இந்த பேச்சை நுப்பாட்டிட்டு அவர் ஒரு வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அரசி அவர் ரூமில் போய் இருக்கா. அரசியோட அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா, இப்போ தான் என் குடும்பமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் குமார் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இதை குமாரால் ஏற்றுக்கிடவே முடியல. அவள் மன்னிச்சு விட்டுருந்ததுனால அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் இவ்வளோ நல்லவளாக இருக்கவே, நம்ம இவளுக்கு போய் இவ்வளோ இது செஞ்சிட்டோமேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நல்லவளாக இருக்கா, நம்ம தான் இவங்கள இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டோம், நம்ம எப்படியாட்டும் அரசிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் அரசியை லவ் பண்ணுறதே உணர்ந்துக்கிட்டு இருக்கான். அரசி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா, குமார் வந்து நான் தான் எல்லா தப்புமே பண்ணேன், அரசி எதுவுமே பண்ணலை, நான் தான் எல்லா தப்புமே பண்ணேன்னு சொன்னதை நினச்சி பார்த்துட்டு அப்போ குமார் திருந்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அரசிக்கும் குமார் மேலே லவ் வருது. குமாரும் ராஜுவும் மாற்றி மாற்றி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மொட்டை மாடியில் நின்று கதிரும் சரவணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தப்பிச்சிட்டானு சொல்லி ரொம்ப கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்கிறாரு, இனிமையாட்டும் அவன் குமார் திருந்துறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. குமார் வீட்டில் முத்துவேலுங்கிறவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ குமார் தப்பு செஞ்சும் அரசி இவ்வளோ மன்னிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. முத்துவேல் யோசிச்சு பார்க்காங்க, அப்போ நம்ம மகன் நல்ல இடத்துல தான் கெட்டுப்பட்டிருக்கா, இனிமையாட்டம் நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் சரி, பிரச்சனை முடிஞ்சு இனிமையாட்டம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி முத்துவேல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.